இத்தனை நாள் வீட்டுக்கு வராரு, ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல. காலேஜ் டே ஃபங்க்ஷன் நான் பாட போறேன், அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பாடுறதுல ஆச்சரியம் இல்ல, என்ன பாட போறாருன்னு கவனி, அதுலதான் ஆச்சரியம் இருக்கு. என்ன சிரிக்கிற? சொல்லு. இல்ல, முதல் நாள் ஜெயகாந்த புஸ்தகம் மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு. அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்லுவாரு. ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜக்கம்மா. அதிகாலனே நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8ஆம் நம்பர்ல ஜெயாங்கிற பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முடிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும். வாச பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வரப்போறான். அந்த மாப்பிள்ளையோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ளை சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிறம். நல்லா கேட்டுக்க தாயே, மாப்பிள்ளை மாநிறம். மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணெதிர வருவாரு. கண்ணெதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு மறந்துடாதம்மா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி. காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. எக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா? மறந்துடாத. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி. காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. எக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா. என்ன என்றா வணக்கங்க. ஹலோ, வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க
நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை சட்டை விட கருப்பு சட்டை தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்ல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு? இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. Bye. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே. எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஓகே ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தறாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த புள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான். சத்தியமா செக்கமா மேல அடியா ஜெக்கமா, ஜெக்கமா, ஜெக்கமா. என்ன அம்மா ஏடாமா டேய், ஜெக்கமா, ஜெக்கமா வாடா. ராணா பட்ட நீ என்ன ஜெக்கமா, ஜெக்கமா என்ன ஜெக்கமா? சாமி கொஞ்சம் கூட 25 ரூபாய். செக்கம்மா, செக்கம்மா, இவனை இன்னைக்கு பூரா இப்படி நிப்பாட்டி வைக்கிறேன் தாயே. ஓ நீ காளி மாகாளி. இவன் நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஐயோ அடியாது, ஒவ்வொரு அடியும் தொம்மு 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 தொம்மு. 3 பேரும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதை சாங்ஷன் பண்ணலாம்னு இருக்க? என்ன, யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க 3 பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த 3 பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த 3 பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்ட காணும் துணிய காணும் இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மிணி அக்கா, இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம். ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒண்ணும் அவங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த 3 பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றேனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு.
நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க. நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க. உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்தே நான் இங்கதாங்க இருக்கேன். நீங்க 3 பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க.